வணக்கம். விஆர் அப்டேட்ஸ் உங்களை வரவேற்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் டெவலப் ஆக இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும்னு நம்புகிறேன். ரைட்டு, இன்னைக்கு நாம பார்க்க போகிறது என்னன்னா 23/7/2024 ப்ரீ பிளானும் சில முக்கியமான லெவல்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டோட விஷயத்த நான் சொல்கிறேன். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், நான் பீஸ்கோ ட்ரேட் அகாடமியில் கற்றுக்கிட்ட என்ன விஷயம்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா அது ஆரம்பம் வரைக்கும் அந்த மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புன்னு அர்த்தம். இன்னைக்கு பாருங்க, அந்த அழகை பாருங்க. நீங்க மார்க்கெட் கரெக்டா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அடிச்சிருக்கலாம். கரெக்டா இது என்ன சொல்றேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கரெக்டா அந்த ட்ரெண்ட் லைன் ஆரம்பிச்சு இடத்துக்கே வந்து அடிச்சிருக்கான் பாருங்க. நான் கரெக்டா மார்க் பண்ணி காட்டுறேன். இங்க தான் ட்ரெண்ட் லைன் போட்டு கரெக்டா எங்கேயும் வந்து அடிச்சிருக்கான். நீங்க போன வீடியோ பாருங்க, இல்ல ஃப்ரண்ட் பேஜ்ல போஸ்ட பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, இது நடந்து முடிஞ்சது. நாளைக்கு என்ன நடக்கலாம், இதுக்கு நம்மள இந்த வீடியோ பார்க்கறதால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் ஏற்கனவே இங்க வந்திருக்காங்க. நீங்க ஏற்கனவே ட்ரேடிங்ல கத்துக்கிட்டவங்களா இருந்தீங்கன்னா, ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஏற்கனவே சப்போர்ட் பட்டிருக்கான், அதனால நிறைய வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு நமக்கு இந்த லெவல் வரைக்கும் அந்த லெவல் வரைக்கும் மேல போறதுக்கு. இது என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட் மேல போறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமா கொடுக்கறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இது. இந்த இன்ஃபர்மேஷன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஓகே நாளைக்கு கீழே வரைக்கும் வந்துட்டான், சப்போர்ட் தொட்டிருக்கான், அப்ப மேல போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் இங்க பாருங்க, இங்க ஒரு அழகா ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணிருக்கேன். எல்லாமே நான் 15 நிமிஷம் கேண்டில் தான் லெவல் மார்க் பண்ணுவேன், ஏன்னா அதான் நம்பகத்தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கும். நமக்கு இப்போ மார்க்கெட் வந்து இந்த சைட் இங்கே தான் ரேஞ்சுக்குள்ள போயிட்டு இருக்கு. நமக்கு 1/24/531 உடைச்ச உடனே மார்க்கெட் நமக்கு ரீடெஸ்ட் கொடுத்து நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட் வந்து அடுத்து 24,548 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த லெவல் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பியும் மார்க்கெட் ரீடெஸ்ட் கொடுத்து திருப்பி இவ்வளவு தூரம் போச்சுன்னா நமக்கு 24,568 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். சரிதான், இது கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவலு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் இது. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா 24,492. அதுக்கு அடுத்து சப்போர்ட் நமக்கு இவ்வளவு தூரம் கீழே இருக்கு. நமக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்கும் இங்க ட்ரெண்ட் லைன் இருக்கு. அப்போ உஷாரா ட்ரேட் பண்ணுங்க. இங்க ரீடெஸ்ட் கிடைச்ச உடனே நல்ல பியரிஷ் கிடைச்சதுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கூட நான் நம்புறேன். ஏற்கனவே ட்ரேடிங் பொசிஷன்ல இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்க கரெக்டா இந்த லெவல்ல போய் என்னென்ன பிளான் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வழியில எந்தெந்த லெவல்ல ஜாக்கிரதையா இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அங்க எப்படி பிளான் போட்டு எப்படி பண்ணணுமோ அது உங்க கையில இருக்கு. நீங்க ஏற்கனவே ட்ரேடிங்ல பிகினரா இருக்கிறீங்க. இந்த வீடியோல நான் பிகினருக்கு தான் போறேன், அவங்களுக்கு தான் எல்லா ரியாலிட்டி தெரியும் ட்ரேடிங்கை பத்தி. உங்களுக்கும் தெரியும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கொண்டு நம்புறேன். நம்ம வந்து இண்டிகேட்டர்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வால்யூமு, நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக்கு, ட்ரெண்ட் லைனு, ப்ரைஸ் பேட்டர்னு, அவ்வளோதான் நம்ம பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டி என்னன்னு சொல்றது, இன்னைக்கு அழகா நேற்று நான் போல ட்ரெண்ட் லைனை பாருங்க, இங்க கனெக்ட் பண்ணி இங்க கனெக்ட் பண்ணி இங்க வச்சா பையன் அக்யூரேட்டா ரொம்ப அவ்வளோ வரல, ஆனா எவ்வளவு பக்கம் வந்து இருக்கான் பாருங்கள. இதுலயே புரியுதுல ட்ரெண்ட் லைனோட பவர் எப்படின்னு. பீஸ்கோ அகாடமியில சேர்ந்து நான் இதான் கத்துக்கிட்டேன். ட்ரெண்ட் லைனோட பவர் சாதாரண பவர் இல்லை. ட்ரெண்ட் லைன்ல பட்டு 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 பட்டுன்னு ஏறிட்டு நம்ம மார்க் பண்ண லெவல்ல அழகா பட்டு இறங்கி திருப்பி இதே லெவல்ல பட்டு மேல ஏறி போறான். இப்போ இது நடந்தது. இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன், மார்க்கெட் சப்போர்ட் வந்திருக்கான்ப்பா, சப்போர்ட்ல பட்டு மேல போக நிறைய வாய்ப்பு இருக்கு. அது என்ன சொல்றது, ஓகே ஒரு பை, ஒரு மேல போக வாய்ப்பு சொல்லி. இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு ஒரு இது கொடுக்குது. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பத்தி உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். தெரியும் உங்களுக்கு, பிகினர் எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடியோ எல்லாமே பிகினருக்காக மட்டும்தான், ஏற்கனவே பிகினரா இருக்கிறவங்களுக்கு தான், புதுசா வரவங்களுக்கு கிடையாது. சரியா, இங்க பாருங்க, மார்க்கெட் இறங்கி இன்வெர்டட் ஷோல்டர் ஃபார்ம் மார்க்கெட் இது பிரேக் ஆச்சுன்னா நமக்கு இதுவும் சொல்ல வருது, ஓகே மார்க்கெட் மேல போக இதுவும் ஒரு வாய்ப்பு. பாருங்க, அது ஒரு இன்ஃபர்மேஷன், இது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், நம்ம கொஞ்சம் தைரியமா இருக்கலாம்னு நான் நம்புறேன்.
இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மட்டும் பார்த்தாது, என்ட்ரி எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம புரியணும், இல்லை எங்கே நம்ம எக்ஸிட் ஆகணும்னு நமக்கு தெரியணும். அப்போ பாருங்க, நம்ம பிரேக் ஆன உடனே எடுத்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றி நம்ம இது ஏமாந்துருவோம். இங்கே பட்டு ரீடெஸ்ட் கிடைக்கும் போது நம்ம எடுக்கிறோம்னா, ஏற்கனவே பொசிஷன் வந்து வெளியே வருவோமோ, இல்லை ஏதோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது இந்த மாதிரி இடத்த நீங்கள் இது பண்ணும்போது நமக்கு கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். அதுக்கடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இதான், இந்த 52,422 பிரேக் ஆகி நமக்கு ரீடெஸ்ட் கிடச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னது 52,521. அதுக்கப்புறம் 52,554 பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் கொடுத்துச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன 52,689. இதெல்லாம் நல்ல ரேஞ்சு. இந்த ரேஞ்ச் தான் மிஸ் பண்ணாதீங்க. இங்கே பாருங்க, மார்க்கெட் கீழே இறங்கும் போது இங்கே வால்யூம் பார்த்தீங்கன்னா குறையுது, டவுனுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஏறும் போது நல்ல வால்யூம் ஏறி இருக்கு, திருப்பி குறையும் போது குறைஞ்சிருக்கு, ஏறும் போது நல்லா வால்யூமோட தான் ஏறிட்டு இருக்கு மார்க்கெட்டு. நல்லா ட்ரேட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். நாளைக்கு நல்லா ட்ரேட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணது ஃபீட்பேக் ஒன்றா கொடுங்க, நான் மனதார ஏற்றுக்குவேன். ஏதாச்சும் மாற்றிக்கணும், இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு நல்லா ட்ரேட் பண்ணுங்கள், ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரெஸ்பான்சிபிளாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் நன்றி.